வணக்கம். இன்றைக்கி எங்கடா வந்திருக்கேன்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி உண்மையிலே செம்ம வீடியோ. ரீசெண்டாக வந்து அந்த XCMGயில் 50 டன் வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 75 டன் வண்டியை பார்த்தேன். சரி 75 டன் வண்டி நல்லா இருக்கும், என்ன மாதிரி ஸ்பெக் இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா இது கம்ப்ளீட்டாக மேனுவல்னு சொல்லிட்டாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த டீசல் இன்ஜின் வந்து நல்லா இருக்குது, எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து வண்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இவங்க ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்தேன். இந்த கிரேன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75 டன் வந்து வெயிட் தூக்குமா. 100 அடி 200 அடி 300 அடி பள்ளனாலும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும் சொல்லி சொன்னாங்க. இது போக இது வந்து இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு இந்த கடற்கரையில் வந்து கல் எடுத்து போடுறதுக்கு, முக்கியமாக கிரானைட் குவாரிக்கு, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, என்னென்னலாம் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன வாக் ரவுண்டாக எடுக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மெக்கானிக்கை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மெகா மிஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா மோட்டோகிராஃபிக் சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் மெக்கானிக்கல் கிரேனு, டாட்டாவோட 955 ALC. இப்போ நீங்கள் நினச்சாலும் இந்த கிரேனை வாங்க முடியாது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 75 டன்னு இதோட ஓவரால் வெயிட்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 300 அடி 200 அடியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 டன்னை வந்து அசால்ட்டாக அது தூக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூம் பார்த்தீங்கல்ல, இது வந்து 60 அடி பூமா. அங்கே ஆப்போசிட்டில் தெரியுதா, அதில் வந்து 2 பூம் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 120 150 அடி வரைக்கும் பூம் போட்டுக்கலாமா. 60 அடி பூமில் வந்து 60 டன் வரைக்கும் தூக்குமா. இதே வந்து நம்ம 100 அடி 120 அடின்னு போகும்போது 30 டன்னு 35 டன்னு அந்த மாதிரி மாறும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹூக் எவ்வளோ சின்னதாக தெரியுது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கு தான் இது. ஸோ சரியான பெரிய ஹூக்கு இது. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 5 டன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரில, ஒரு 2 to 3 டன் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வெறும் பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தானே இருக்குது. கீழே உள்ளது மட்டும் 35 டன்னு, மேலே உள்ளது ஒரு 40 டன் கிட்ட சொல்கிறாங்க. இது ட்ராக்கு, இதை கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் இங்கே கியர் தெரியுதா. ஸோ இந்த கியர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் மேனுவலு. இது வந்து இந்த வண்டியை வந்து ஸ்விங் பண்ணுறதுக்காண்டி, அந்த 360 டிகிரி ஸ்விங் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தெரியுதா டிரைவரோடது. கம்ப்ளீட் மேனுவல் இது எல்லாமே. ஸோ இங்கே வந்து அவங்க கவுண்ட்ரு வெயிட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. கவுண்ட்ரு வெயிட்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நான் அது பீரோல் போடுறேன். அது வந்து ஒரு 10 டன்னு 20 டன்னு 30 டன்னுன்னு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கவுண்ட்ரு வெயிட்ஸ் வந்து இவங்க ஆட் பண்ணுறாங்க. இன்னொன்று, நம்ம வெயிட் அதிகமாக தூக்கணும் அப்படின்னா கவுண்ட்ரு வெயிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போகிறதுக்கு இதுதான் லாக்கு, பூட்டு தான் லாக்கு. இது கம்ப்ளீட் மேனுவல் கேட்டு. இப்போ தள்ளுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ படிக்கட்டில் ஏறி உள்ளே போனோன்னா, நான் ஒரு மெக்கானிக் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து தெளிவாக அவர் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து கம்மன்ஸோட இன்ஜினு. கிட்டத்தட்ட 1980s 90s வந்து இந்த இன்ஜின் வந்து போட்டிருக்காங்களாம். ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா ஓடுது. கம்ப்ளீட் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டர்போவோடு வருது. அண்ட் முக்கியமானது இல்லை டைரக்ட் கிளச்சு. அங்கே ஒரு கம்பி தெரியுதா, அது வந்து டைரக்ட் கிளச்சு. ஸோ வண்டி ஆன் பண்ணோடனே அதை வந்து ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரின்றாங்க. இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மூலமாக தான் நீங்கள் பூமை தூக்குறதோ இறக்குறதோ, ஒயர் இருக்கும்ல அதை ஆப்ரேட் பண்ணுறதோ, இல்லாட்டினா இந்த இதை ஸ்விங் பண்ணுறதோ, இது எல்லாமே இதனால் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கல்ல, எல்லாமே ரொம்ப பயங்கரமான வெயிட்டு. க்ரேனை கலட்டுறதுக்கே நம்ம க்ரேன் வச்சு யூஸ் பண்ணோம், அந்த அளவுக்கு இருக்குது. தெரியுதா அந்த இரும்பு ஒயர்ஸ் எல்லாம். ஸோ இதில் தான் அவங்க அந்த வைண்டிங் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ரேடியேட்டர் பாருங்கள். கிட்டத்தட்ட 4 அடிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரேடியேட்ரு. செம்ம பெரிய ரேடியேட்டர் இது. அந்த காலத்தில் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக கொடுத்தனால அது எவ்வளோ வருஷம் வந்து நிற்கிதுன்னு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு சாலிடாக 30 to 40 இயர்ஸ் இது வந்து நிற்கும். இந்த இது அப்படியே டிரைவர் சீட் காமிச்சிடவா. இதுதான் அந்த டிரைவர் சீட்டு. இது ஏறுறதுக்கான வழி பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. இங்கே கால் வச்சு இதில் ஏறி இங்கே ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரே ஸ்டெப்பு கொடுத்து இது ஏறணும். பயங்கரமாக இன்ஜின் ஓடுறப்போ பயங்கரமாக ஹீட் ஆகுது. சரி அப்படியே உள்ளே போமா. உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான அட்ஜஸ்டபிளை பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த சேம் அந்த அட்ஜஸ்டபிள், எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. கல் மாதிரி இருக்கும், தூக்கி போட்டாலும் டிரைவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாதது. இது வந்து ஆக்சிலேட்ரு. இது வந்து வண்டியை வந்து திருப்புறது.
இது வந்து ஏர் எவ்வளோ பார் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏர் இதில் வந்து ஃபுல்லானா மட்டும்தான், ஃபுல்லு இல்லாட்டினா அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா வண்டி வந்து நகருது, இல்லாட்டினாலும் நகருது. ஆனால் என்னென்னா எஃபிஷியன்ட் இல்லை, இதெல்லாம் பழைய வண்டியில் சென்சார் இல்லாதனால நகருது, எஃபிஷியண்ட்டாக இல்லை. இது ஹேண்ட் பிரேக்குக்கு இந்த வயரு தெரியுதா, இது ஒரு வயர் கனெக்ஷன் இந்த பழைய காலத்தில் இருக்குது, அப்படியே இருக்குது. ஸோ இது மூமெண்ட்ஸ்காண்டி, இது வந்து பூம் மூமெண்ட்ஸ்காண்டின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மூமெண்ட்ஸ்காண்டி வந்து கொடுத்துருக்காங்க, வண்டி மூவ்மெண்ட் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே வால்வுக்கான சுவிட்சஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. இதுதான் முக்கியம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம பார்த்த அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் மாதிரியே இது டிரைவர் பின்னாடி கிளச்சு காமிச்சேன்ல, டைரக்ட் கிளச் இது. ஸோ ஃபியூவல் எல்லாமே இப்போதைக்கு இவங்க இப்படி யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ரக்கடாகவே இருக்குது, தெரியுதா. இது நல்ல என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப திக்கனாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லின்றாங்க. கிட்டத்தட்ட 6 மீட்டரே 15,000 18,000 கிட்ட சொல்கிறாங்க ஸ்ட்ரிங்ஸ் மட்டுமே. சரி, வண்டி ஒரு 40-50 லேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இதுதான் டிரைவரோட கேபின், நல்லா பார்த்துக்கோங்க. செம்ம ரக்கடாக இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியல, எப்படி இந்த வண்டியில் உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இது கம்ப்ளீட்டாக வந்து மேனுவல் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், பயங்கரமான சவுண்டு, உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணவே முடியல. ஒரு சவுண்ட் ப்ரூஃபோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த காலத்து வண்டியில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட அது இல்லவே இல்லை. இப்போ இருக்கிற அட்வான்ஸான கிரேன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மாடர்னைஸ் ஆகிருச்சு. சவுண்டு இல்லை, ஏசி கேபின்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் ஆனால் இந்த பழைய கிரேன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே தெரில எப்படி இதோட ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இந்த கேபினை மட்டும் அப்படியே கழட்டி தூக்கி வச்சுட்டு கீழே ட்ராக் தனியாக கேபின் தனியாக தான் கொண்டு போகிறாங்க. இந்த வண்டியோட காஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே லேக்ஸ் கணக்கில் தான் வருது. இந்த வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து 40 லேக்ஸ் கிட்ட வந்து இவங்க எடுத்திருக்காங்க. எங்கன்னா நார்த் இந்தியாவில் சம்வேர். ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து தேய்மானம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இவங்க ஒரு 15 to 20 லேக்ஸ் இதுக்கு மட்டும் சரி பண்ணி இந்த வண்டி வந்து இப்போ புதுசாக இது பண்ணுறாங்க. இந்த கிரேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வாடகைக்கும் விடுறாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கு விற்கவும் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக க்ரேன்ன்றதை பற்றி பெரிய ஐடியா இல்லை. பட் ஆனால் இவங்க சொன்ன விஷயம், இங்கே பார்த்த விஷயம், நம்ம ஆட்டோமொபைலில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரக்கடான க்ரேன். அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி 200 அடியோ 300 அடியில் இருந்து அதை எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ ஹைட்டு, பின்னாடி கவுண்ட்ரு வெயிட்டுன்றது கண்டிப்பாக தேவை. இப்போ உள்ள வண்டி சொல்கிறேன், பேலன்ஸ் இல்லாட்டினா நம்ம அந்த பேலன்சர் போடுவோம்ல சைடில், அது வந்து மிஸ் ஆச்சுனாலே வண்டி அப்செட் ஆகுது. பட் ஆனால் இதை யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓட்டுற ஆப்ரேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நானும் கெயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக்ஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்க ஷேர் பண்ணுங்கள். இதோட மெக்கானிக்கை வந்துட்டு ஒரு வீடியோ வந்து தனியாக போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள். அவரும் நிறைய விஷயம் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வண்டியை வந்து ஓட்டியும் காமிச்சிருக்காரு. மறக்காமல் மெகா மிஷின்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரக்கடான பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். மெகா மிஷின்ஸ்.